ஜசீமாங்கிறவங்க தான் கேட்குறாங்க, ஒரு நன்மை செய்தால் 10 மடங்கு நன்மை என்றும் தீமை செய்தால் அதை போன்றதே தரப்படும் என்றும் இஸ்லாத்தில் உள்ளது. அந்த அடிப்படையில் மக்காவில் தொழும் தொழுகையில் ஒரு தவறு செய்தால் 1,00,000 மடங்கு சிறந்த தொழுகையில் தவறு செய்தால் ஆகுமா, அல்லது ஒரு தொழுகையில் தவறு செய்தால் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நல்லது செஞ்சோன்னு வைங்களேன், நல்லது செஞ்சோம்னா 10 நன்மை எல்லாம் எழுதிடுவான். ஒரு தீமை செஞ்சோன்னு வைங்களேன், ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான், ஃபலா இஜுசா இல்லா மிசுலுஹா, அது போன்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு கூலி தண்டிக்கப்படும் அப்படின்ட்டு குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நன்மைக்கு 10 மடங்கு குறைஞ்சது தான், 700 கூட வரும். சில நன்மைகளுக்கு என்ன இருக்கேன் 700 மடங்கு கூட அல்லாஹ் கொடுப்பான், குறைஞ்சபட்சம் 10. அப்போ ஒரு நன்மைக்கு 10 நன்மை என்று ஹதீஸ் இருக்குது, ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான் ஹதீஸ் வந்துருச்சு. இப்போ மக்காவில் தொழுகிறோன்னு இங்கே 1,00,000 மடங்கு சிறப்பு உள்ள ஒரு தொழுகை, அது எந்த தொழுகை தொழுதாலும் 1,00,000 ஒரு ரக்கா தொழுதா 1,00,000 ரக்கா தொழுதாக ஒரு நன்மை அதில் ஹரம் ஷரீஃபில் தொழுகிறது கிடைக்கிறது. அந்த தொழுகையில் ஒருவர் பிழை விட்டுட்டார் என்று சொன்னால் 1,00,000 மடங்கு தப்பு செஞ்சால் எடுத்துக்கிற மாட்டுமாங்கிறாங்க. அந்த தொழுகையில் தவறு செஞ்சார்னா தவறை திருத்துறதுக்கு மார்க்கத்தில் வழி இருக்குதுல்ல. தொழுகையில் தவறு செஞ்சார்ன்னு சொன்னால் அந்த தவறுக்கு சஜிதா சஹு மூலமாக அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறை மார்க்கத்தில் இருக்கிறது. தொழுகையெல்லாம் முடிஞ்ச பிறகு யாபத்துக்கு வருது தப்பு செஞ்சது, புதுசாக கூட தொழுதுட்டு போங்க. தொழுது என்ன ஏற்கனவே தொழுது அழிஞ்சிறேன், புதுசாக நீங்கள் கரெக்டாக செஞ்சது கணக்கில் வரப்போகுது. இதனால் 1,00,000 மடங்கு தப்பு செஞ்சானான்ட்டு இதெல்லாம் வந்துக்கிட்டே நமக்கு தேவையற்ற ஒரு ஆராய்ச்சி. நமக்கு என்னன்னு கேட்டால், எந்த தொழுகையில் அவன் தவறு செஞ்சாலும் அந்த தவறை சரி பண்ணுவதற்கு மார்க்கத்தில் வழிமுறை இருக்கிறது. எடுத்து காட்டுவாங்க, சுட்டி காட்டுவாங்க, அந்த மாதிரியான அடிப்படையில் திருத்தி கொள்வார். அவர் சஜிதா சஹவின் மூலமாக திருத்திட்டார்னு சொன்னால் தவறுங்கிற கணக்கே வர, அந்த தொழுகை முறைப்படி தொழுது ஆயிரும். தொழுகையில் நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், அந்த தப்புக்கு பிறகு சஜிதா சஹவு செஞ்சு அதை கரெக்ட் பண்ணிடுவோம் என்று சொன்னால் நம்ம சரியாக தொழுதோம் என்ற கணக்கில் வந்து விடுகிறது. தப்பே இல்லை. இப்போ 1,00,000 மடங்கு வர, ஒரு மடங்கு தப்பும் வராது. சரி, தவறாக தொழுகையை முறிக்கிற அளவுக்கு பெரிய தப்பே செஞ்சுவிட்டோன்னு வைங்க, பிறகு தெரிய வரும்ல, புதுசாக தொழுப்படுங்க. புதுசாக தொழுதுங்கன்னா தப்பாக தொழுது இல்லாமல் போயிருமே தவிர சரியாக தொழுது 2வது தொழுது அந்த நன்மை கிடைச்சிட போகுது. அவ்வளோதான். இதில் குழப்பத்துக்கு